தருமபுரியில் பொதுமக்களை உரிமையில் தகாத வார்த்தையில் பேசிய நகரமன்ற தலைவரின் கணவரும் திமுக நகர செயலாளருமான நாட்டான் மாது மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில் இடம் குத்தகைக்கு ஏலம் விடப்பட்டது. அதே பகுதியை சேர்ந்த முருகேசன் என்பவர் ஏலம் எடுத்த நிலையில் அந்த இடத்தில் உணவகம் நடத்துவது தொடர்பாக நகராட்சியில் ஒப்புதல் பெற விண்ணப்பித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு மேலாகியும் பதில் வராததால் முருகேசன் மற்றும் அவரது உறவினர்கள் நகராட்சிக்கு சென்று முறையிட்டுள்ளார். அங்கு உரிய பதிலளிக்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. பின் அவர் திமுக மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணியை சந்தித்த நிலையில் அவரும் ஒப்புதல் வழங்காமல் அலைக்கழித்துள்ளார். இந்நிலையில் முருகேசன் மற்றும் அவரது உறவினர்கள் வரவழைத்த திமுக நகர செயலாளர் நாட்டான் மாது யாரை கேட்டு மாவட்ட செயலாளரிடம் போனீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அவர்களை தகாத வார்த்தையால் ஒருமையில் பேசியுள்ளார். ஆகவே நாட்டான் மாது மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நகராட்சி சட்டப்படி என்ன பண்ணணும்னா, யாரு சேர்மேனோ பதவியில இருக்கவங்க மட்டும் தான் இருக்கணும். இப்போ அவங்க மனைவி பதவியில இருக்காங்கன்னு சொல்லி இவங்க நகராட்சி ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? திமுக நகர செயலாளர் இருக்காருங்க, அவங்க ஒய்ஃப் தான் நகரமன்ற தலைவரா இருக்காங்க. அவங்க ஒருமையில பேசுறாங்க, ரொம்ப ஒருமையில பேசுறாங்க. எங்கேயுமே மட்டும் இல்லைங்க, எல்லாருமே ஒருமையில தான் பேசுறாரு. எல்லாருமே ஒருமையில தான் பேசுறாருங்க. அவரு முனிசிபாலிட்டி வேலை செய்யறவங்களும் சேர்த்து ஒருமையில தான் பேசுறாங்க. அதனால இது இந்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை